கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்க்கான அந்த ஒரு பிக்சர், அதாவது கட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரஜினி சார் அவர்கள வந்து பெருசாக காமிக்கல. பட் பாஷா அந்த லுக் ஷேடோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு பிளட் அடித்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் தலைவர் வராருப்பா அப்படிங்கிற மாதிரி. அவர் தலையுடைய லுக் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் டிக்ளேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து பல விதமாக பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங்கில் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி இதோட ஃபோட்டோ இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் நடிச்சிருக்காரு. பட் அவர் லுக்கை டிஏஜிங்கில் வந்து பண்ணி, அதாவது 80ஸில் இருக்கக்கூடிய தலைவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. 30 வருஷமா பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு கூலியா அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய லுக் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து எடிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த வீடியோ நீங்களும் பார்க்கணும் அப்படின்னால வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கூலி திரைப்படத்தில் வந்து 7 டேஸ் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் இருக்க மாதிரி ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு காட்சியும் வெளியாக இருக்குது. இது வேறு லெவல்னே சொல்லியாகணும். ஓகே அன்பா, கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 7 நாட்களே இருக்கிறது. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்கன்னு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.